உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் சமுதாயத்தில் இருக்க முட்டாள்களுக்கும் இளிச்சவாயங்களுக்கும் தான் இந்த காணொளி. என்னடா இப்படி சொல்லானே, தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்களே இப்படி சொல்லானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த காணொளியை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நாம் யாரெல்லாம் முட்டாளாக இருக்கோம், நாம் யாரெல்லாம் இளிச்சவாயனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த கதிரவன் அவர்கள், அவர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை, ஒரு பெரியவர் அப்படிங்கிறதுனால நமக்கு இருந்துச்சு. நம்ம சமுதாயத்துக்காக ஒரு காலத்தில் குரல் கொடுத்தவர், நல்லபடியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட நல்ல விஷயங்களை பேசிட்டு வந்தார். இப்போ நேற்று, அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரித்து வாக்கு கேட்டிருக்காரு. அது அவரோட தனிப்பட்ட உரிமை, சரிங்களா? அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் இதே கதிரவன் அவர்கள், ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த கதிரவன் அவர்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னால் திருச்சியில் முக்குளத்தூர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் என்ன பேசினார், இந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நேற்று என்ன பேசியிருக்காரு கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரிச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர், புதிய தமிழகத்துடைய நிறுவன தலைவர், ஒரு நல்ல புத்தி கூர்மையானவர், எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறியவர். அது மட்டுமல்ல, நானும் அவரும் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே பக்கத்திலே அமர்ந்து சட்டமன்றத்திலே உரையாற்றியவர்கள், அப்போ நண்பர்களாக இருந்தவர்கள். நல்ல அதாவது இன்றைக்கு என்ன பேசணுமோ, என்ன நிலவு வேணுமோ அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். பல முறை போட்டியிருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் வெற்றி பெற வேண்டும். இங்கே நமது மக்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரை ஒப்படைத்திருக்கிறார் உங்கள் முன்னால். நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையில் அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரை இரட்டலை சின்னத்தில் தான் நிற்கிறார். நீங்கள் விரும்புகின்ற இரட்டலை சின்னத்திலே நிற்கிறார்கள். அவரை நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த தென்காசி பகுதியில், குற்றாலம் இருக்கின்ற பகுதியை சிறப்பு செய்கின்ற ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட ராஜபாளையம் பகுதியில் வந்து ஒரு 4-5 கிராமங்கள்லாம் போயிட்டு தங்க வந்தேன். நல்லா இருக்கு, எழுச்சியா இருக்கு. அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள். அந்த நிலை இருக்கிறது. இன்னைக்கு போன பிப்ரவரி 24ஆம் தேதி, மார்ச் 24ஆம் தேதி நமது டாக்டர் கிருஷ்ணசாமி உள்பட 40 வேட்பாளர்களை திருச்சியிலே அறிமுகம் செய்து வைத்தார் நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அன்றை அதிமுக இருந்த நிலை வேறு. இப்பொழுது ஏப்ரல் 15ஆம் தேதி இன்னைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திமுக அனைத்து பகுதியிலும் வளர்ந்து வந்திருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா வேட்பாளர்களும் வெற்றி முகத்தோடு இருக்கிறார்கள். எங்க தம்பி சொன்னது போன்று இங்கு 50,000 அல்ல 60,000 வாக்கு வித்தியாசத்தில் நமது டாக்டர் கிருஷ்ணசாமி வர வேண்டும் என்ற படித்தவர் ஒரு டாக்டர். இந்த மக்களுக்காக உழைக்க, உங்களுக்கு உழைக்க எனக்கு வாக்களிங்கள் என்று வந்திருக்கிறார். நல்ல படித்தவர், அவரை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இன்று விவரமாக இருக்கிறார்கள் தமிழக மக்கள். நிச்சயமாக தமிழகத்துடைய வெற்றி. இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா 40 தொகுதியும் தமிழகத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது எதுக்கு தெரியுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதனுடைய அச்சாடியாகத்தான் இன்றைய தினம் இந்த பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்றத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்று உங்களுக்காக, இந்த பகுதிக்காக உழைக்க தயாராக இருக்கிறார். நல்ல உள்ளம் கொண்டவர், நல்ல ஒரு மனிதநேயம் மிக்கவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். நமது அண்ணன் புரட்சி தமிழன் எடப்பாடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையில் இரட்டலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொதுக்கூட்டத்தில் கதிரவன் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க. அவர் சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஆதரவாக ஓட்டு கேட்டு பேசுகிறாரு.
அது தவறு இல்லை, அது இயல்பு. யாராக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுகிறது தவறு இல்லை. அவருக்கு அதிமுகங்கிற கூட்டணி பிடிச்சிருக்குது, அதனால் அதில் இருக்கிற கிருஷ்ணசாமியை ஆதரித்து பேசுகிறாரு. ஆனால் இதில் நாங்கள் கடந்த காலங்களில் ஒற்றுமையாக இருந்தோம், சட்டசபையில் அருகருகே இருந்தோம், அவர் ரொம்ப நல்லவர், எங்களுக்குள்ளே நீண்ட கால பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவர் திரும்பி ஜெயிச்சு வரணும், இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும், அதுக்கு நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடணும் அப்படின்னும் பேசுகிறாரு. இதே கதிரவன் அவர்கள் திருச்சியில் என்ன பேசினார்னு கேளுங்க. இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. திருச்சியில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தினார் பாராளுமன்றத்துக்கு. அதே திருச்சியில் இந்த கதிரவன் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிற அதையும் கேட்டுட்டு வந்துடுங்க. கிருஷ்ணசாமி புதிய தமிழகத்தினுடைய தலைவர். கிருஷ்ணசாமி ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு ஜாதிய தலைவர். அவர் பேசுகிறார், பொது மேடையில் பேசுகிறார், ப்ரெஸ் கொடுக்குறாரு. ஏதோ இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை பூரா பேரை தனித்தனியாக சொல்லி அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய குற்றங்களுக்கு முக்கியமான காரணம் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவனை இதுவரை கைது செய்யாதது காரணம் என்ன என்ற கேள்வியை இந்த முக்குளத்தோர் இன்று உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யார் அவர்? எதற்காக அடுத்த ஜாதியை பேச வேண்டும்? இங்கே பேசும்போது சொன்னார், நீலவண்டன் கூட சொன்னார்கள், அதாவது நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள், நாங்கள் யாரையும் சளைத்தவர்களாக நினைத்ததில்லை. ஆனால் ஒரு கட்சியினுடைய ஜாதி தலைவன் அடுத்த ஜாதியை இழிவாக பேசுவதற்கு என்ன ரைட் அவனுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் மக்கள் புரிந்து சொல்ல வேண்டும். காவல்துறை நண்பர்களே, நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படிப்பட்ட தலைவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஜாதிய அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஜாதிய வெறியை உண்டாக்கணும், சாதி மோதல் வரணும் அப்படின்னு அவர் செய்கிறாரு. ஆனால் அந்த அரசு ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பார்க்கணும்? தம்பி சொன்னது மாதிரி என்னமோ நாங்கள்லாம் எல்லாம் தனித்தனியாக இருக்கோம், அதனால் ஏதோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிப்போம். ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் திருச்சி டு கன்னியாகுமரி என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும், அது அரசுக்கு தெரியும். மக்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. கதிரவன் அவர்களும் இந்த காணொலியை பார்க்கலாம். நான் கதிரவன் அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், ஐயா அன்னைக்கு இதே கிருஷ்ணசாமி அவர்களை நீங்கள் கைது பண்ணணும், அவர் ஒரு ஜாதி கட்சியோட தலைவர், இப்படி ஜாதி வெறியை தூண்டுறாருன்னு பேசிட்டு இன்றைக்கி தென்காசியில் அவருக்கு ஓட்டு கேட்டு அவர் ஜெயிச்சா மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. இதில் நம்ம கிருஷ்ணசாமியை தவறு சொல்லவே முடியாது. அவரோட சமூகத்துக்கு 100க்கு 100% இல்லை 200% உண்மையாக இருக்கார். ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா அப்போ அன்னைக்கு நாங்கள் ஒன்றிணைந்தால் என்னாகும், நாங்கள் அப்படி செஞ்சால் இப்படி பண்ணிடுவோம், அதை செஞ்சுருவோம், நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு பேசிட்டு எந்த இளைஞர்களை எந்த மக்களை தூண்டி விடுறக்காண்டி அன்னைக்கு பேசுனீங்க? அப்போ அன்னைக்கு நீங்கள் பேசுனது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, சரி, அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசணும் நாங்கள் இப்படி திருச்சியில், ஆனால் அதுக்கான முரண்பாடுகள் இப்படி இருந்துச்சு, அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார், இல்லை உண்மையாகவே அவர் பொது வெளியில் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா நீங்கள் பேசுகிறது சரி தான். அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, அதுக்கு சம்மந்தமாக நடவடிக்கை கூட எடுக்கப்படலை, அது சம்மந்தமான விளக்கம் நீங்களும் கொடுக்கல, அவரும் கொடுக்கல. அப்போ யாரை தூண்டி விடுறதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு அலைகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எங்ககிட்ட எழுதில்ல. அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், முக்குளத்து சமுதாயத்தில் உள்ள முட்டாள்கள் இளிச்சவாயங்களுக்காக இந்த காணொலின்னு. இதை பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்கிடணும், நாம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம், யார் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. நம்ம ஒரு தலைவர் பேச்சை கேட்குறோம் அப்படின்னா அவங்க இறுதி வரை அந்த முடிவில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். காசுக்காக, அரசியலுக்காக, பதவிக்காக சொந்த சமுதாயத்தையே இழிவுபடுத்திக்கிட்டு அடுத்த சமுதாயத்தில் உள்ளவங்களை நம்ம புகழ்ந்து பேசுகிறது தவறே கிடையாது. இப்போ நீங்கள் கிருஷ்ணசாமிக்கும் உங்களுக்கும் நெருங்கிய நட்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதில் தவறே இல்லை. அது எல்லா சமுதாயத்திலையும் எல்லா சமுதாய தலைவர்களோட நட்பு இருக்கணும். அப்போ அன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாருல, ஒருவர் கூட மறவர் சமுதாயத்தில் ஒரு தலைவர் கூட இல்லையா, தேவர் சமுதாயத்தில் ஒரு தலைவர் கூட இல்லையா அப்படின்னு. அப்போ அன்னைக்கு நீங்கள் தலையிட்டு நான் திருத்துறம்பா அப்படின்னு தேவர் சமுதாயம் என்ன தப்பு செஞ்சிச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு திருத்தியிருக்க வேண்டியதானே. இல்லை அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கிருஷ்ணசாமி உங்களுக்கு பழங்கால நட்புள்ள இருந்தாருன்னா, நல்ல தலைவராக இருந்தாருன்னா அன்றைக்கி ஃபோன் போட்டு பேசியிருக்க வேண்டியதானே. இன்றைக்கி மேடை ஏறி அவருக்கு ஓட்டு கேட்குற நீங்கள். அப்போது இதில் நீங்கள் நல்லவராயிருந்தீங்க,
கூட்டணியினால் மக்கள் கருத்தை, மக்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிற மற்றவங்க எல்லாரும் எதிராளி ஆகிருந்தாங்க. மக்கள் வந்து எதிராளி ஆகிருந்தாங்க. இதை கேள்வி கேட்குறவங்க எதிராளி ஆகிருந்தாங்க ஒரு சமூகத்துக்கு, ஒரு தலைவருக்கு. அப்போ என்ன தவறு நடந்துச்சு, யார் தப்பு பண்ணாங்கிறத மக்கள் உணர்ந்துக்கணும் இல்லையா? அன்றைக்கி பேசுனது, அவர் பேசுனது சரின்னு இன்றைக்கி ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி கிருஷ்ணசாமி அவர்களுக்காக ஓட்டு கேட்குற அத்தனை தேவர் சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், குறிப்பாக குட்டியப்பா, கடையனூர் எம்எல்ஏ குட்டியப்பா அவர்களுக்கும் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க. அவர் பழங்காலத்தில் செஞ்சதை பூரா இன்றைக்கி வந்து மறந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறவங்களாவே இருக்கட்டும். நாளைக்கு இதே கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தேவர் சமூகத்தை குறித்து, தேவர் சமுதாயத்தில் உள்ள மக்களை குறித்து எதிராக கருத்து சொல்ல மாட்டாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவர் தனிப்பட்ட முறையில் தவறு செஞ்சுருந்தால் தனிப்பட்ட முறையில் அந்த நபருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கட்டும், அவருக்கு வந்து என்ன வேணாலும் பேசட்டும். இந்த சமுதாயத்தோட பேரை குறிப்பிட்டு பேசின தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உள்ள ஒரு தலைவரை நீங்கள் காட்ட முடியுமா? இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் பேசினார். அதனால தான் நம்ம அன்னையிலேருந்து நம்ம வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கூட நம்ம கிருஷ்ணசாமி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் கூட வைக்கலை தேர்தல் நேரத்தில். சரிங்களா? ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாதியை பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் பேசுனதை நான் அன்றைக்கி வந்து நேரடியாக பார்த்தேன். கதிரவன் அவர்கள் பேசுனதை நான் நேரடியாக பார்த்தேன். அப்போது அன்னைக்கு பேசலாம் அந்த இடத்துல இருந்த இளைஞர்களோட, மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அப்போ அன்றைக்கி உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் எங்களால் பொறுக்க முடியலை. அதனால தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை, நம்ம தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, காசு, பணம், அதிகாரம், பதவி, அரசியல் இதெல்லாம் வந்து எப்படி மாற்றிடுது அப்படிங்கிறத. அப்போ தலைவர்கள் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம திருந்த வேண்டியது மக்கள் தான். மக்கள் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒன்று எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாடா, எவன் நம்மளை திட்டினாலும் சரி, ஜாதியை திட்டினாலும் சரின்ட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியாக போயிடணும். இல்லை, எவன் வந்து உண்மையாக இருக்கணும் அவன் பக்கம் நிற்கணும். மாற்றி மாற்றி பேசுகிற தலைவர்கள்கிட்ட இருந்துக்கிட்டு அரசியலுக்காக வந்து பேசுகிற தலைவர்களை நீங்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னா இந்த சமுதாயம் இன்னும் அசிங்கப்படும். இது மாதிரியான பேசக்கூடிய தலைவர்கள், முக்குளத்து சமுதாயத்தை விமர்சித்து பேசக்கூடிய தலைவர்கள் இன்னும் காலகாலத்துக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா என்ன காரணம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ஒரு பேச்சு பேசிட்டு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாருல, இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பணத்துக்காக விலைக்கு வாங்கிடலாம், அரசியலுக்காக விலைக்கு வாங்கிடலாம்னு அவங்களும் நம்ம சமுதாயத்தை விமர்சித்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் சரி, மக்களும் சரி, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிலைமை இதுதான். மற்ற எதுவும் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. உங்கள் கையிலேயே முடிவு விடுறேன். நன்றி.